ட்ராகன் ஃப்ரூட் இதில் வந்து நான் ஆம்லேட் செய்ய போகிறேன். இது தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நான் சமைக்கும்போது காட்டுறேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை இப்போ வந்து நான் பீசஸாக பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட் உள்ளே இருக்கிற பல்ப்பை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து முட்டையோடு கலந்து நல்லா பீட் பண்ணி அதை வந்து இது ஆம்லெட் செஞ்சு காட்டுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப்பரான சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். ட்ராகன் ஃப்ரூட்டில் நல்லா பொடுசாக சாப் பண்ணி இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 முட்டையை உடச்சி இதில் கலக்க போகிறேன். வெந்துட்டுருக்கு. சூப்பராக ஹெல்த்தியான ட்ராகன் ஃப்ரூட் ஆம்லேட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீட் குறையும். அப்புறம் இது விட்டமின் சி எல்லா பி எல்லாமே இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில். சத்துக்கள் முட்டையிலே ஏபி கண்டென்ட் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நியூட்ரிஷனுடைய ஹெல்த்தியான ஆம்லேட் இது செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ராகன் ஃப்ரூட் இது குழந்தைங்களுக்கும் நல்ல எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்கலாம். இது அவ்வளோ விட்டமின்ஸும் இதில் கலந்து இருக்கிறதுனால நம்ம வந்து கிடைக்கிற சமயத்தில் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி இந்த மாதிரி ஆம்லேட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்குது. இதை செஞ்சு கொடுத்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.